இறைவா. ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். எதிலும் சிவம். அனைத்துயிரும் சிவம். ஓம் சிவம். பெண்களுக்கு என்று முதலிடம் தருவதாக இந்த அரசு நாடகம் நடத்தி வருகிறது. அதற்கு என்ன பொருள்? ஒரு மகளிர் மன்றம் காவல்துறை உள்ளது. அந்த மகளிர் மன்றம் தனியாக வைக்க வேண்டும். அதில் ஆண்கள் இருக்கக்கூடாது. ஆண் காவல்துறை செயல்படக்கூடாது. அதே போன்று பெண்களை ஒரு அரசு வெளிவரி வரும்போது காவலில் நிற்க வைக்கக்கூடாது. அந்த பெண்களுக்கு இரவு மணி 7 மணிக்கெல்லாம் அவர்களை விடுதலை செய்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதுதான் மகளிர் பெண்களுக்கு தரும் உரிமை. அவ்வாறு செய்வதில்லை. இவன் கடவுள் போன்று இவன் வருவான் காரில். அதுக்கு மகளிர் எல்லாம் காவலாக நிற்க வேண்டுமா? ஏன் இவன் என்ன இவன் உழைத்து வாழ்கிறானா? இவன் உடல் உழைப்பில் அவன் சம்பளம் தருகிறானா? இவன் கடவுளா? இல்லை. மூட நம்பிக்கையில் வாழ்கிற முட்டாள் இவன். இது போன்ற செயலெல்லாம் இனி செயல்படக்கூடாது. அதே போன்று பள்ளியிலும் அதே போன்று தான். பள்ளியில் கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியாக கட்ட வேண்டும். பாய்ஸ் ஸ்கூல் தனியாக கட்ட வேண்டும். தனித்தனியாக அமர வைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த உலகம் சீர்படும் என்று இறைவனுடைய வாக்கு. தனித்தனியாக அமைக்க வேண்டும். ஒவ்வொரு துறையும் அதே நிறுவனங்கள் அதே போன்று தான். மகளிருக்கு பிரச்சனை வரும்போது மகளிர் போய் காவல்துறையில் மட்டும்தான் சென்று முறையிட வேண்டும். அவர்களுக்கு தான் பெண்களுடைய உள் உணர்வில் இருக்கும் ரகசியங்களை மகளிர் மூலம் தெரிவிக்க முடியும். ஆண்கள் மூலமாக தெரிவிக்குவதால் தன்னை மறைத்து கூறுவதனால் உண்மை வெளிப்படுவதில்லை. இது இறைவன் வாக்கு. அதனால் தனித்தனியாக செயல்பட வேண்டும். அப்போதுதான் உண்மை வெளிப்படும். அதுக்கேற்ற அறிவு ஆற்றல் நமக்குள்ளே தோணும். நல்வழி பிறக்கும் பூமிக்கு என்று இறைவன் கூறுகிறான். அதே போன்று பல வழிகள் உள்ள பள்ளித்துறையும் செயல்பட வேண்டும். நிறுவனங்களும் அதே போன்று செயல்பட வேண்டும். அதே போன்று கிராமத்துறை மணிக்கார் ஆஃபீஸிலும் மகளிருக்கு தனியாக இருக்க வேண்டும். பாய்ஸ்களுக்கு தனியாக இருக்க வேண்டும். இது போன்று தான் தனித்தனியாக தான் செயல்பட வேண்டும். ஒரே ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல கூத்து வைக்கக்கூடாது. நீதிமன்றமும் அதே போன்று தான். பெண்கள் வழக்கில் பெண் நீதிபதி மட்டும்தான் விசாரிக்க வேண்டும். பெண்கள் வழக்கறிஞருக்கு மட்டும்தான் விசாரிக்க வேண்டும். ஆண்கள் தான் விசாரிக்க வேண்டும். இது போன்ற நிலைகள் எல்லாம் மாறுபட்டால்தான் பூமி நிலை மாறும். மனிதன் உணர்வு மாறும். உணர்ச்சி மாறும். நிலை மாறும். மனிதனுடைய அறிவு மாற்றல் மாறும் என்பது இறைவன் வாக்கு. இதெல்லாம் சீர்திருத்தவில்லை. எப்பொழுதும் இவர் ஓட்டுகளை வெற்றி பெறுவது, அதிலிருந்தே பணத்தை சுற்றுவது, லாக்கரில் வைப்பது, வீட்டில் அடுக்கி வைப்பது, இது போன்ற நிலைகளாம் ஒரு நாட்டில் ஒரு மனிதன் இறைவன் எத்தனை உயிர்கள் உள்ளது, எத்தனை மனிதர்கள் வாழ்கிறார்கள், அதற்கு தேவையான உணவுப் பொருள் முதல் ஆடம்பர பொருள் அளவோடு தான் தருகிறான். அதுக்கேற்ற பணமும் உங்களுடைய சட்டத்தை வைத்து ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை அச்சடிக்கும் போது கணக்கிட்டு செயல்படுகிறான். அந்த பணம் தடுப்பாடு வரும்போது அந்த பணம் எங்கு தேங்கி உள்ளது என்று ஆராய வேண்டும் அரசு. ஏன் ஆராயவில்லை? காரணம் இவர்களே கல்வர்கள் இருக்கும்போது எப்படி ஆராய்வார்கள்? அதே போன்று இன்று நான் மதுவை ஒழிக்கிறேன் என்று அரசு மக்கள் முன்வைக்கிறார்கள். மது எவ்வாறு ஒழிப்பார்கள்? மது ஃபேக்டரி வச்சு நடத்துவதும் இவர்கள் தான். கஞ்சாவை உற்பத்தியாக்கி செய்வதும் இவர்கள் தான். அவர் எவ்வாறு மது தடைப்படுத்த முடியும்? எரிப்பது அடங்கினா தானே கொதிப்பது அடங்கும். இவர்களே உருவாக்குவதான், இவர்களே விடுவதான். ஆனால் இது திடீர்னு இவ்வாறு கட்டுப்படுத்த முடியாது. மொத்தமாக எவராலையும் முடியாது. அதனால் அதை வேகத்தை குறைக்க முடியும். ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டிங்கு மேல் தரக்கூடாது மதுவை. அவ்வளோ அளவு மீறி குடித்தால்தான் அமிர்தம் விஷமாகிறது. இது இறைவன் வாக்கு. அளவோடு தருவதற்கு அவருக்கென்று ஒரு தனி லைசன்ஸ் தந்து அந்த மது அருந்துபவர்களுக்கு தர வேண்டும். இது போல் சட்டமெல்லாம் கொண்டு வருவதில்லை. மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்வது. ஒரு மூடன் ஜல்லிக்கட்டு காளைக்கு முன்னுரிமை முன்னாக சென்று அவன் மக்களுடைய உதவி மக்களுடைய நிலைமையை அறியாமல் அவன் மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்வது. ஜல்லிக்கட்டு காலை சென்று அவன் மோந்திரம் போடுவதாகவும், சைக்கிள் பிரித்து தருவதாகவும், கார் தருவதாகவும்,
பல பொருள்களை இலவச தருவதாகவும் தூண்டி விடுகிறான். இதில் அந்த காளை வரும்போது அந்த மனிதர்கள் அங்கு இருக்கும் காளை அடுக்கும் இளைஞர்கள் அதை பார்த்து சில கலைகளை பார்த்து ஒதுங்கி செய்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இவன் தூண்டல் செய்கிறான். மோதிரம் போடுவதும் சைக்கிள் தருவதாகவும் அதாவது கவர்மெண்ட் வேலை தருவதாகவும் தூண்டப்படுகிறான். இதுக்கு அதுக்கு என்ன பொருள்? அதாவது ஒதுங்கி இருக்கும் மனிதன், உயிருக்கு பயந்து ஒதுங்கி இருக்கும் மனிதனும் இதுக்கு ஆசைப்பட்டு போய் அவன் உயிர் இழப்பதும் காயப்படுவதும் அவன் வீட்டில் படுப்பதும் அந்த வீட்டுக்கு என்ன இது காயப்படுத்தவர்களும் உயிர் இழந்தவர்களும் என்ன செய்வான் இவன்? மூடன். இது போன்ற மூடர்களாம் செய்யக்கூடாது. தெருநாய் இல்லை என்றால் இன்னைக்கு என்ன ஆகும்? இறைவன் எடுத்தது பைரவ அவதாரம். இறைவனை குற்றம் கூறுகிறீர்களா? உங்களுக்கு யார் தந்தது அந்த அதிகாரம்? யார் தந்தது உங்களுக்கு? கரண்ட் என்பதே காற்று தான் கரண்ட்டு. இந்த மனித குலம் அதிகமாக ஆகத்தான் இந்த கரண்ட்டை அதை டவர் மூலியமாக தருவது போல இறைவன் அவர் வைத்து செயல்படுகிறார். அதுக்கும் பல வழிகளை வைத்து அங்காங்கு மனிதன் எடுத்துக்கொள்வான் என்றதுக்காக அது தொட்டால் மனிதன் சாக்கு வைப்பதாகவும் எரிந்து சாம்பல் ஆகுவதும் இறைவன் அவனுடைய அருளாகும். அதே போன்று கடல் நீர் உப்பு அல்ல, கடல் நீர் உப்பே அல்ல. உப்பு ஆகுவது மனிதன் கைப்பட்டால் உப்பு நீர் ஆகும் என்று. அதில் மீன் வாழ்கிறது. கடலில் வாழும் மீனுக்கு எதற்காக அதில் உப்பு போடுகிறார்கள்? எதுக்காக உப்பை ஊற வைக்கிறார்கள்? கெடாமறுவதற்கு. கடலில் அது பிறந்து வளர்ந்த மீனுக்கு எதற்கு உப்பு? இதுதான் மனிதன் யோசிக்க வேண்டும். இந்த அரசியல்வாதிகள் பேச்சு கேட்டு மூட நம்பிக்கைகள் வாய்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை சீர்குலையும். இப்பொழுதே ஒரு மனிதன் அயல் நாட்டில் அடகு வைத்து உங்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்கிறான். இது முடிவில் எங்கே முடியும் என்று உங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு புரியும். அதனால் அதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக ஓட்டு என்பதே கூடாது. ஓட்டு இருக்கலாம், ஓட்டு இருக்கக்கூடாது என்று கூடவில்லை. ஓட்டு என்பது எத்தனை கட்சிகள் இருந்தாலும் கூட்டணிகள் இருந்தாலும் கடைசியில் வெற்றி பெறுவது 2 கட்சிகள் மட்டுமே. அந்த 2 கட்சிகளுக்கு தேர்தல் என்பதை இல்லாமல் இறைவனை நம்பி வாழும் மனிதன் கடவுள் இருப்பது உணர்கிறோம் அனைவரும். அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? 2 சீட்டுகளை குலுக்கி போட்டு இதில் இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவன் ஆட்சியில் அமர வேண்டும். அதுதான் இறைவனுடைய வாக்கு. அதை விட்டு கருவிகள் மூலியமாக கொண்டு வருவது, அந்த கருவி மூலியமாக கோல்மாலை செய்வது, அதை எண்ணுவது, போவது, மக்களை தூண்டச் செய்வது, இதெல்லாம் கூடாது என்று புதிய சட்டங்களை கொண்டு வருகிறான் இறைவன். இதை நன்கு ஆராய்ந்து செயல்படுங்கள் மூடர்களே. இல்லை என்றால் என்னை கொண்டு போய் செல்லுங்கள், ஐநா சபையில் விடுங்கள், நாம் போடும் சட்டத்தை கேளுங்கள், சட்டத்தை கேட்டு செயல்படுங்கள். இல்லை என்றால் உங்களை இந்த நிமிஷமே உங்களை அட்ரஸ் இல்லாமல் செய்ய முடியும். அதனால் இறைவன் எங்களுக்கு அனுமதி இல்லை. ஒவ்வொரு மனிதனும் திருந்த வேண்டும், தூய்மையாக வேண்டும், மண்ணில் மறைய வேண்டும். அப்போதுதான் மண் உயிர் மனிதனுக்கு நல்லறிவு தரும். அவன் தீவனாக சென்றால் தீவனாகத்தான் பிறப்பான். தீய அறிவு தான் ஏற்படும். அந்த மண்ணில் இருந்து மனிதன் உண்டு வாழும்போது அதில் ஏற்படும் ரத்தம் மனிதனை தீய செயலுக்கு தான் கொண்டு செல்லும் என்பது இறைவன் வாக்கு. ஆகையினால் இதெல்லாம் திருந்தி செயல்படுங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம். இது போச்சா போலியான்றது